இறையமுதம் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் குரோதி வருடம் வைகாசி மாதம் 8ஆம் நாள் 21/5/2024 மே மாதம் செவ்வாய்க்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 5:54. லக்னம் ரிஷப லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி திரையோதசி மாலை 6:08 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சதுர்தசி வருகின்றது. நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம். காலை 6:23 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சுவாதி நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 மணி வரையிலும், மாலை 4:30 முதல் 5:30 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரையிலும், மாலை 7:30 முதல் 8:30 மணி வரையிலும். ராகு காலம் 3 முதல் 4:30 மணி வரையிலும், இரவு 9 முதல் 10:30 மணி வரையிலும். குளிகை 12 முதல் 1:30 மணி வரையிலும், இரவு 6 முதல் 7:30 மணி வரையிலும். யமகண்டம் 9 முதல் 10:30 மணி வரையிலும், இரவு 1:30 முதல் 3 மணி வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. இன்றைய நாள் முழுவதுமே இருக்கின்றது. கரணன் 7:30 முதல் 9 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சந்திராஷ்டமம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க. நல்ல ஒரு செயலாற்றலுடனும் இருப்பீங்க. அவ்வப்பொழுது சோம்பலான உணர்வுகளும் ஏற்படலாம். ஆன்மீக ஈடுபாடுகளுக்கு அதிக முக்கியத்துவமும் தருவீங்க. குடும்பத்தினருடன் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது கவனமாக பேசினாலே போதுங்க. பணியில உங்களுடைய பொறுப்புகளை சிறிது பதட்டத்துடன் மேற்கொள்ளவும் செய்வீங்க. எதிர்காலம் பற்றிய உங்களுடைய தேவையற்ற பயமே இதற்கு காரணமாகவும் இருக்கும். இன்று மனதை அமைதியாகவும் உற்சாகத்துடனும் வைத்துக் கொண்டாலே போதும். திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான பேச்சுவார்த்தைகளும் நடைபெறுங்க. ஈகோ போன்ற உணர்வுகளை தவிர்த்துக் கொண்டாலே போதுங்க. நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. நிதிநிலை ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்கும். பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்திலே ஏற்படுகின்ற பொறுப்புகளின் காரணமாக செலவுகள் சற்று அதிகமாக தங்க இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு சளி மற்றும் இருமல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால பெரிய அளவுல எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. மனதில் அவ்வப்பொழுது சின்ன சின்ன சஞ்சலங்களும் ஏற்பட்டு நீங்கும். புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால ஏதாவது செலவுகளும் ஏற்படலாம். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடைய தலையீடு காரணமாக குடும்பத்துல குழப்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொறுமையாக இருப்பதும் அவசியம். வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட லாபம் நல்லபடியாக தங்க இருக்கும். கிடைக்கின்ற லாபத்தை நிலத்துல முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நல்ல நிறுவனத்துல வேலைக்கு சேருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கூட்டு தொழில நல்ல ஒரு ஆதாயத்தையும் பெறுவீங்க. விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் பிரச்சனைகள்ல இருந்து வெளிவந்தும் விடலாம். இன்று எதிலும் உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. இன்று வெளியூர் பயணங்களினால தொழிலுக்கு தேவையான நன்மைகளையும் பெறுவீங்க. பண பற்றாக்குறைகளும் நீங்கும். பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். பழைய நண்பர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. உங்கள் தாயாருடன் வீண் விவாதங்களும் ஏற்படலாம். வெளியூர் பயணங்களினால ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல புதிய பங்குதாரர்களை சேர்க்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல விமர்சனங்களையும் தாண்டி நீங்கள் முன்னேறவும் செய்வீங்க. நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்று திடீர் பயணங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்களினால ஆதாயமும் உண்டாகும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடவும் செய்வீங்க. காதல்ல ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு மகிழ்ச்சியான நிகழ்வுகளும் நடைபெறும். ஒரு சிலருக்கு வெளிநாடு மற்றும் வெளியூர்கள்ல வேலை வாய்ப்பை எதிர்நோக்கி இருக்கீங்கன்னா நல்ல செய்திகளும் வந்து சேரும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். சுய தொழில் செய்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு பணிச்சுமை கூடுதலாக தங்க இருக்கும். உங்கள் தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கவனமாக இருந்தாலே போதுங்க. இன்று செலவுகள் சற்று கூடுதலாக இருந்தாலும் சமாளித்து விடுவீங்க.
உற்பத்தி தொடர்பான துறைகள்ல முன்னேற்றமும் இருக்கும். கல்வியில இருந்து வந்த ஆர்வமின்மையும் குறையும். சமூக பணிகள்ல புதுவிதமான அனுபவங்களும் ஏற்படும். மற்றவர்களுடைய செயல்பாடுகள்ல தலையிடாமல் இருப்பதும் நல்லது. சஞ்சலமான சிந்தனைகளின் மூலம் குழப்பங்களும் ஏற்படலாம். இன்று நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மெரூன் நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கவனமுடன் இருப்பதும் நல்லது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் தாயாரின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. புதுவிதமான அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு கடன்கள் விஷயத்துல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. குழப்பங்கள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நிமிடம் கூறலாங்க. சற்று பொறுமையாக இருப்பதும் நல்லதுங்க. திட்டமிட்டு செயலாற்ற வேண்டியதும் அவசியம். பிரார்த்தனைகள்ல ஈடுபடுவது போன்றவைகள் உங்களுக்கு மன அமைதியையும் ஏற்படுத்தும், ஆறுதலையும் ஏற்படுத்தும். குறித்த நேரத்துல வேலைகளை எல்லாமே செய்து முடித்தும் விடுவீங்க. நிலுவையில இருக்கக்கூடிய வேலைகளையும் நல்லபடியாக செய்து முடித்தும் விடுவீங்க. சக பணியாளர்களிடத்துல இருந்து ஏதாவது வதந்திகளும் வரலாம். கவனமாக இருப்பதும் நல்லதுங்க. சின்ன சின்ன அவப்பெயர்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவிலை இன்று உங்கள் துணை இடத்துல நல்ல தருணங்களை பகிர்ந்தும் கொள்வீங்க. இருவரும் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதன் மூலம் உறவும் பலப்படும். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. பணத்தை சம்பாதிப்பதற்கான சாதகமான சூழ்நிலைகளும் இருக்கின்றது. உங்களுடைய சேமிப்பு திறன் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். தாய்வழி உறவினர்களிடம் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்களுடைய வகையில சிறு சிறு சங்கடங்களும் சில செலவுகளும் ஏற்படலாம். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். எதிர்பாராத செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரம் நல்லபடியாக தங்க நடைபெறும். மாலையில பணியாளர்களினால ஏதாவது பிரச்சனைகளும் ஏற்படலாம். இதனை சுமூகமாக தீர்க்கவும் செய்வீங்க. இன்று பொருளாதாரத்துல முன்னேற்றம் நல்லபடியாக தங்க இருக்கும். தூரதேச பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய ஆர்டர்களை பெற்று தொழிலை விரிவுபடுத்தவும் செய்வீங்க. அரசு பணியாளர்களுக்கு சம்பள உயர்வும் ஏற்படலாம். மறைமுக எதிர்ப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். விரும்பிய பெண்கள் இடத்துல உங்களுடைய காதலை தெரிவிப்பதற்கான வாய்ப்புகளும் ஏற்படலாம். உங்களுடைய பேச்சுக்கள்ல அனுபவ அறிவும் வெளிப்படும். உடன் பிறந்தவர்கள் உங்களுடைய நலன்ல அக்கறையும் காட்டுவாங்க. வாகனங்களை எல்லாமே சீர் செய்து விடுவீங்க. அரசு காரியங்கள்ல நல்ல விதத்திலும் முடித்தும் விடுவீங்க. கல்யாண முயற்சிகள் நல்லபடியாகவும் கூடி வரும். வியாபாரத்துல பழைய சரக்குகளை விற்று திட்டம் விடுவீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய பாராட்டுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெற்றி பெறக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். வெளிநாடு மற்றும் வெளியூர் செல்வதற்கான விசா போன்ற பிரச்சனைகளும் தீரும். நல்ல ஒரு சூழ்நிலைகளும் கூடி வரும். தகவல் தொழில்நுட்பத்துறை, பத்திரிகை துறை, பத்திரப்பதிவு, கணக்குத்துறை போன்றவற்றில் இருக்கிறவங்களுக்கு இன்று ஒரு சிறப்பான நாள் என்றும் கூறலாம். புதிய வேலை தேடிக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு வேலை தொடர்பான தகவல்களும் வந்து சேரும். நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். குடும்பத்தாரின் உணர்வுகளை புரிந்தும் கொள்வீங்க. அரசு சார்ந்த விஷயங்கள்ல ஆதாயமும் உண்டாகும். பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காணலாம். பயணங்களின் மூலம் சில அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல முன்னேற்றமும் உண்டாகும். சக ஊழியர்களிடத்துல நெருக்கமும் உண்டாகும். மனதளவுல தைரியமும் உண்டாகும். இன்று பக்தி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களினால ஆதாயமும் உண்டாகும். மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாரிகளுடைய ஆதரவினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மிருகசரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். மனதுல தைரியம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு அமைதியான நாள் என்றும் கூற தேவையற்ற பதட்டங்களை மட்டும் தவிர்த்துக் கொண்டாலே போதுங்க. இன்று உங்கள் பிரியமானவர்கள் கிட்ட மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்புகளையும் பெறுவீங்க. வேலை செய்கின்ற இடத்துல அதிகப்படியான வேலையின் காரணமாக பதட்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று பணிகளை கவனமாக மேற்கொண்டாலே போதுங்க. திருமண உறவில உணர்ச்சி வசப்படாமல் இருப்பதும் நல்லது. உங்கள் பிரியமானவர்களுடன் நட்பாகவும் சகஜமாகவும் பழகுவீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பண தட்டுப்பாடுகளும் நீங்கும். கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஒவ்வாமை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களுடைய வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். உடல் ஆரோக்கியமும் மேம்படும். சிலருக்கு எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். தந்தையின் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்களின் மூலம் ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் கூடுதலாகவும் இருக்கும். பங்குதாரர்களினால ஆதாயமும் உண்டாகும். தொழில் சம்பந்தமாக எடுக்கின்ற முடிவுகள் நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்குங்க. தொழிலுக்காக சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். எல்லா விதமான குடும்ப தேவைகளையும் பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. பெரிய மனிதர்களுடைய ஆதரவிலான சிக்கலான விஷயங்களையும் நீங்கள் எளிதாக வெற்றி காணவும் செய்வீங்க. ஆடம்பர செலவுகளை மட்டும் குறைத்துக் கொண்டாலே போதும். சில நெருக்கடிகளை எல்லாமே சமாளித்தும் விடலாம். ரத்த அழுத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நெருக்கடியில இருந்து விடுபட்டும் விடுவீங்க. சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. கடந்த 2 நாட்களாக கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பணிப்போரும் நீங்கும். எதிர்பார்த்த வேலைகள் தடையின்றியும் நடைபெறும். வெளிவட்டாரத்தில் அனைவராலும் மதிக்கவும் படுவீங்க. இன்று உறவினர்கள் உங்களை புரிந்து கொள்ளவும் செய்வாங்க. வியாபாரத்துல போட்டிகளும் குறையும். உத்தியோகத்துல சக ஊழியர்கள் ஒத்துழைக்கவும் செய்வாங்க. மன நிம்மதியும் உண்டாகும். ஒரு இனிய நாளாகவும் இருக்கும். மாணவர்களுடைய கல்வி நன்றாகவும் இருக்கும். கல்விக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் நல்லபடியாகவும் கூடி வரும். சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நல்லபடியாக முடித்தும் காட்டுவீங்க. இதனால ஏற்பட்டு இருந்த கால தாமதங்களும் குறையும். வெளிநாடு செல்ல முயற்சி செய்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல தகவல்களும் வந்து சேரும். மாணவர்களுக்கு கல்வியில வெற்றியும் உண்டாகும். இன்று ஒரு சிறப்பான நாள் என்றும் கூறலாங்க. நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் நல்ல விதமாகவும் முடியும். உடன் இருப்பவர்களுடைய ஆதரவுகளையும் பெற்றுவிடுவீங்க. வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகளும் அமையும். வாடிக்கையாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்துல கலகலப்பான சூழ்நிலைகளும் காணப்படும். சவாலான வேலைகளையும் சாதுரியமாக செய்து முடித்தும் விடுவீங்க. மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. அடிப்படை கல்வியில முன்னேற்றமான வாய்ப்புகளும் கூடி வரும். இன்று ஓய்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. மாணவர்களுக்கு இருந்து வந்த பய உணர்வுகளும் நீங்குங்க. பாடங்களை படிப்பதில் சிரமம் என்று எதுவும் இருக்காது. இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களின் மூலம் பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு கலகலப்பான நாள் என்றும் கூறலாம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மற்றவர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்புகளும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். யதார்த்தமான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. உங்களுடைய பலவீனங்களை பலமாக மாற்றவும் செய்வீங்க. உங்களுடைய முயற்சிகளும் ஈடேறும். பணிகள்ல ஏற்பட்டு இருந்த தவறுகளும் நீங்குங்க. பணிகளை கவனமாக கையாண்டாலே போதும். திருமண உறவுல நல்ல ஒரு மகிழ்ச்சியான மனநிலையுடனும் இருப்பீங்க. நல்ல ஒரு புரிந்துணர்வுகளும் உண்டாகும். உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே இருந்து வந்த இடைவெளிகளும் நீங்கும். அவர்களிடத்துல நீங்க மகிழ்ச்சியுடனும் இனிமையாகவும் பேசவும் செய்வீங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணத்தை கவனமாக கையாண்டாலே போதுங்க. இன்று தொழில நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். தேவையற்ற குழப்பங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாங்க. இன்று மனதை அமைதியாகவும் ரிலாக்ஸ் ஆகவும் வைத்துக் கொண்டாலே போதும். புதிய முயற்சிகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. சிலருக்கு குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிற்பகலுக்கு மேல எதிர்பார்த்த நல்ல தகவல்களும் வந்து சேரும். சிலருக்கு வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதனால உணவு விஷயத்துல கவனமாக இருந்தாலே போதும்.
வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த தொந்தரவுகளும் நீங்குங்க. உங்களுடைய செயல்களுக்கு நல்ல ஒரு பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. தொழில்ல அதிகமான முதலீடுகள் செய்யவும் வேண்டாம். ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொண்டாலே போதுங்க. பொருளாதார நிலையில ஏற்ற இறக்கங்களும் ஏற்படலாம். போட்டிகளை சமாளிப்பதற்கு சின்ன சின்ன சிரமங்களும் இருக்கும். வெளியூர்கள்ல இருந்து வரவேண்டிய செய்திகளும் நல்லபடியாகவும் வந்து சேரும். புரியாமல் பேசவும் வேண்டாங்க. இது உங்களுடைய காதல்ல இடைவெளிகளை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்கள் துணையிடத்துல அன்புடனும் அரவணைப்புடனும் நடந்து கொள்வதும் நல்லது. நினைத்த வேகத்துல எந்த ஒரு வேலையையும் முடிக்க முடியாமல் சின்ன சின்ன தடைகளும் ஏற்பட்டாலுமே நல்லபடியாகவும் செய்து முடித்தும் விடுவீங்க. சில கால விரயங்களும் ஏற்படலாம். உறவினர்கள் நண்பர்களுடன் இருந்து வந்த விரிசல்களும் நீங்கும். உத்தியோகத்துல அதிகாரிகளினால அலைக்கழிக்கவும் படுவீங்க. வியாபாரத்துல வேலையாட்களுடன் போராட வேண்டியதும் இருக்கும். விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது தாங்க. இன்று சொந்த தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். தொழிலை வெற்றிகரமாக முன்னேற்ற பாதைக்கும் கொண்டு செல்வீங்க. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாகவும் முடியும். இன்று புதியதாக ஏதாவது ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வர வேண்டும் என்ற ஆசைகளும் ஏற்படலாம். வாகன வகை சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட வகையின ஆதாயமும் உண்டாகும். உணவு தொழில், சுற்றுலாத்துறை, சேவை தொழில் போன்றவற்றில் இருக்கிறவங்களுக்கு இன்று ஒரு வெற்றிகரமான நாளாகவும் இருக்கும். குணநலன்கள்ல சில மாற்றங்களையும் செய்வீங்க. பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்தும் கொள்வீங்க. குடும்பத்துல சின்ன சின்ன விவாதங்களும் ஏற்பட்டு நீங்கும். உணர்ச்சி வேகம் இன்றி பொறுமையுடன் பேசுவதும் நல்லது. வியாபாரம் சார்ந்த பணிகள்ல புதுவிதமான யுக்திகளை கையாளவும் செய்வீங்க. எண்ணிய சில பணிகள்ல புதுவிதமான அனுபவங்களும் உண்டாகும். பரிசு பொருட்களை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதியதாக வேலை தேடிக் கொண்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு அனுபவமான பேச்சுக்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இது உங்களுக்கு ஏதாவது மாற்றத்தினை தருவதாகவும் இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. மாற்றங்களும் உண்டாகும். பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெய்வ பணிகள்ல பங்கேற்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். சின்ன சின்ன அசௌகரியங்களும் ஏற்படலாங்க. ஆனால் இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. நல்ல ஒரு திட்டங்களை தீட்டி செயல்படுத்தவும் செய்வீங்க. ஆனால் இதனை மற்றவர்களை நம்பி மட்டும் இருந்து விடவும் வேண்டாம். வேலைகளை உங்களுடைய மேலதிகாரிகள் மதிப்பிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய செயல்திறனும் சிறப்பாகவும் இருக்கும். உங்களுடைய படைப்பாற்றலை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே நல்ல ஒரு பேச்சுவார்த்தைகளும் நடைபெறும். ஆரோக்கியமான விவாதங்களும் நடைபெறும். உறவில நல்லிணக்கத்தை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதே சமயத்துல செலவுகளும் இருக்குங்க. இதனை எல்லாமே நீங்க சமாளிக்கவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நல்லபடியாகவும் நடைபெறும். உங்களிடத்துல காணப்படுகின்ற ஆற்றலின் காரணமாக இன்று ஆரோக்கியமாகவும் சிறப்பாகவும் உணர்வீங்க. எதிர்பார்க்கின்ற காரியங்கள் சாதகமாகவும் முடியும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். உறவினர்களுடன் ஏற்பட்டு இருந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. உங்கள் தாயின் தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்குங்க. சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். தொழிலுக்காக நீங்கள் எடுக்கின்ற முடிவுகள் நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். குடும்பத்துல உங்களுடைய கருத்துக்களை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. ஆனால் கருத்துக்களை திணிக்கவும் வேண்டாம். பிள்ளைகளுடைய நலன்ல அதிக அக்கறையும் காட்டுவீங்க. வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உணவு விஷயத்துல மட்டும் கவனமாகவும் இருங்க. வேலையிடத்துல மாற்றமான விஷயங்களையும் செய்வீங்க. இன்று வியாபாரத்துல ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகளும் இருக்கும். பற்றாக்குறை என்று எதுவும் இருக்காதுங்க. வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்கால தேவைக்காக பணத்தை சேமிக்கவும் செய்வீங்க. பிள்ளைகளை அன்பால அரவணைத்தும் செல்வீங்க. மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அசதியும் சோர்வும் ஏற்படலாம். வியாபாரத்துல பல போட்டிகளை சமாளிக்க வேண்டியதும் இருக்கும்.
உத்தியோகத்துல மறைமுக எதிர்ப்புகளை எல்லாமே கடந்து வந்தும் விடுவீங்க. அலைச்சலுடன் ஆதாயமும் உண்டாகும். இன்று ஒரு சுபமான நாள் என்றும் கூறலாம். மாணவர்களுக்கு ஒரு சிறப்பான நாள் என்றும் கூறலாம். கணித பாடங்களிலும் சரி, அறிவியல் பாடங்களையும் சரி விருப்பமாக படித்து முடித்தும் விடுவாங்க. இன்று நல்ல செய்திகளும் வந்து சேரும். மாணவர்களுக்கு கல்வியில ஏற்றம் மிகுந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். குடும்பத்தில் உள்ள பெரியவர்களுடன் ஒற்றுமை நல்லபடியாகவும் இருக்கும். தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசாங்கம் தொடர்பான காரியங்கள் நல்லபடியாகவும் முடியும். இனம் புரியாத சிந்தனைகளின் மூலம் சோர்வும் ஏற்படலாம். எதிர்பாராத சில உதவிகளின் மூலம் தடைப்பட்ட பணிகளையும் செய்து முடித்தும் விடுவீங்க. வர்த்தக பணிகள்ல ஏற்ற இறக்கமான சூழலும் இருக்கும். உத்தியோக பணிகள்ல பொறுப்புகள் அதிகமாக தங்க இருக்கும். உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் விலகி சென்றும் விடுவாங்க. மற்றவர்களுடைய செயல்பாடுகள் பற்றிய கருத்துக்களிலும் கவனமாக இருப்பதும் நல்லது. வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு நீண்ட காலமாக வராமல் இருந்த பணமும் கைக்கு வந்து சேரும். இதற்காக நீங்கள் சற்று பொறுமையாக இருந்தாலே போதுங்க. நயமாக பேசி வசூல் செய்தும் விடுவீங்க. தொழிலுக்காக முதலீடுகளை புரட்டவும் செய்வீங்க. நீங்கள் எதிர்பார்த்த இடத்துல இருந்து கடன் தொகையும் கிடைக்கவும் பெறுவீங்க. இன்றைய நாள் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஊதா நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். ஒரு ஏற்ற இறக்கமான நாள் என்றும் கூறலாம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு கடன் வாங்கும் பொழுது கவனமாகவும் இருங்க. என்று பணம் கைக்கு வந்து சேருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் விரைந்து செயலாற்றவும் செய்வீங்க. இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாகவும் பயன்படுத்தியும் கொள்வீங்க. புதிய தொடர்புகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. சக பணியாளர்களிடம் நல்லுறவை பராமரிக்கவும் செய்வீங்க. பணியில உங்களுடைய நேர்மை மற்றும் மேலதிகாரிகளினால பாராட்டவும் படுவீங்க. திருமண உறவுல உங்களுடைய நேர்மையான அணுகுமுறையின் மூலம் உங்களுடைய துணையை மகிழ்விக்கவும் செய்வீங்க. இன்று நிதி நிலைமை சாதகமாகவும் இருக்கும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு இன்று நீங்கள் கடனாக கொடுத்த பணத்தை திரும்ப பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய பண தேவைகளுக்காக நீங்கள் கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்தினருக்காக இதனை செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்களிடம் காணப்படும் ஆற்றலின் காரணமாக இன்று சிறப்பாகவும் உணர்வீங்க. பணப்புழக்கம் நல்லபடியாகவும் இருக்கும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். தொலை தூரத்தில் இருந்து நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த நல்ல தகவல்களும் வந்து சேரும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். சிலருக்கு எதிர்பாராத செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல பங்குதாரர்களினால நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். தொழில் சம்பந்தமாக நல்ல ஒரு வளர்ச்சியையும் எதிர்பார்க்கலாம். தக்க சமயத்துல நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கட்டிட தொழில் செய்பவர்களுக்கும் எலக்ட்ரீஷியன் மற்றும் சிறு தொழில் செய்பவர்களுக்கும் நல்ல ஒரு ஆதாயமும் உண்டாகும். அடுத்தடுத்த வேலைகள் இருந்து கொண்டே இருக்கும். வெளிநாட்டுல இருந்து நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்திகளையும் பெறுவீங்க. வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய கல்வி திறனினால பெருமையும் படுவீங்க. இன்று எதையும் சாதிக்கும் துணிச்சலுடனும் இருப்பீங்க. பெற்றோருடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பிரியமானவர்களுக்காக சிலவற்றை விட்டுக் கொடுக்கவும் செய்வீங்க. பொது காரியங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. வியாபாரத்துல வேலையாட்கள் கடமை உணர்வுடனும் செயல்படுவாங்க. உத்தியோகத்துல தலைமையினுடைய நம்பிக்கையையும் பெற்றுவிடுவீங்க. மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து இருந்த நல்ல செய்திகளும் வந்து சேருங்க. அனுபவம் மிக்க ஒருவருடைய அறிவுரைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இது உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நீங்கள் எதிர்பார்த்து சென்ற ஆர்டர்களையும் பெற்றுவிடுவீங்க. வாகன வகையில ஆதாயமும் உண்டாகும். பங்கு வர்த்தகத்துறை, வங்கித்துறை, சேவைத்துறை போன்றவற்றில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். வீட்டிற்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தங்கம் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கட்டுமான தொழில் துறையில இருக்கிறவங்களுக்கு ஏற்றம் மிகுந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். வாகன தொழில் செய்பவர்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். வியாபார பணிகள்ல முதலீடுகள் மேம்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. துறை சார்ந்த சில நுட்பங்களை புரிந்தும் கொள்வீங்க. எதிலும் சுறுசுறுப்புடனும் செயல்படுவீங்க.
சேமிப்பை மேம்படுத்துவது தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். கடினமான பணிகளையும் சாதாரணமாக செய்து முடித்து விடுவீங்க. வெளியூர் சார்ந்த பயணங்களின் மூலம் மேன்மையும் உண்டாகும். தடைகள் நீங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுக்கான புதிய முயற்சிகளை நீங்கள் ஏற்படுத்தியும் கொள்வீங்க. இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளம் பச்சை நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். முதலீடுகளும் மேம்படும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிந்தனைகளும் அதிகரிக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களுடன் இணக்கமாகவும் நடந்தும் கொள்வீங்க. மேன்மையும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய திட்டங்கள் மற்றும் அணுகுமுறையின் மூலம் இன்றைய நாளை ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. உங்களுடைய உரையாடல் திறனை மேம்படுத்தவும் செய்வீங்க. நன்மைகளும் உண்டாகும். பணியில சின்ன சின்ன தடுமாற்றங்களும் ஏற்படலாம். பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் என்பது குறைவாக தங்க இருக்கின்றது. வேலைகள்ல சின்ன சின்ன பதட்டங்களும் இருக்கலாம். உங்களுடைய வேலைகளை இன்றே முடித்தாக வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். திருமண உறவில இன்று உங்கள் துணையிடத்துல நகைச்சுவையான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. அவர்களிடத்துல அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்தும் கொள்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணவரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு சிறிய அளவில் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். மன உளைச்சலின் காரணமாக சிலருக்கு முதுகுவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. மனதுல தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். முக்கியமான முடிவு ஒன்றினை துணிச்சலுடனும் எடுப்பீங்க. வீட்டுல கலகலப்பான சூழ்நிலைகளும் இருக்கும். சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். பிள்ளைகள் கேட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. மற்றவர்களுடன் வீண் விவாதங்கள் செய்வதை மட்டும் தவிர்த்து கொண்டாலே போதும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். சக வியாபாரிகளிடம் அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. தொழில் சம்பந்தமாக எடுக்கின்ற முடிவுகள்ல நன்றாக யோசித்து செய்வதும் நல்லது தாங்க. கால விரயங்கள் ஏற்படுவதை தவிர்த்தும் கொள்ளுங்க. சிலருக்கு கடனாக வேலை பார்த்து கொடுக்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். தொழிலுக்கு தேவையான உபகரணங்களை வாங்கவும் செய்வீங்க. வேலை இடங்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகளை எல்லாமே களைந்தும் விடுவீங்க. போட்டி பந்தயங்கள்ல நல்ல ஒரு லாபமும் உண்டாகும். கடல் கடந்து வியாபாரத்தை விரிவுபடுத்தவும் செய்வீங்க. காதலிக்காக தங்க நகைகளை வாங்கி தருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குலதெய்வ கோயில்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சொன்ன சொல்லை காப்பாற்றவும் செய்வீங்க. சிலர் உங்களை நம்பி முக்கியமான பொறுப்புகளை ஒப்படைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆன்மீக நாட்டங்களும் அதிகரிக்கும். அதிகார பதவியில் இருப்பவர்கள் அறிமுகமாகவும் காண்பீங்க. வியாபாரத்துல வேலையாட்களினால மதிக்கவும் படுவீங்க. உத்தியோகத்துல புதிய வாய்ப்புகளும் தேடி வரலாம். அதிரடி மாற்றங்களை செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழிலுக்காக நீங்கள் எதிர்பார்த்த கடன் தொகையும் கைக்கு வந்து சேரும். வங்கி லோன் போன்றவற்றிற்காக முயற்சி செய்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு அங்கிருந்து நல்ல தகவல்களை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள்ல வெற்றியும் உண்டாகும். தொழில் ரீதியாக நல்ல செய்திகளும் வந்து சேரும். புதிதாக வேலை தேடிக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்துல மன மகிழ்ச்சியும் உண்டாகும். ஒரு சிலருக்கு பிரயாணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. வீண் அலைச்சல்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. கூடுமான வரை தொழில்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. யாரையும் நம்பி ஒப்படைக்கவும் வேண்டாம். மாணவர்களுக்கு கல்வியில கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. அரசு சார்ந்த நிலைப்பாடுகளை புரிந்தும் கொள்வீங்க. வியாபார பணிகள்ல லாபமும் உண்டாகும். சமூக பணிகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். உயர் அதிகாரிகளிடத்துல ஆலோசனைகளை பெற்று செய்வதும் நல்லது. புதிய மாற்றத்தினையும் ஏற்படுத்தியும் கொள்வீங்க. உறவினர்களுடைய வழியில ஒத்துழைப்புகளும் உண்டாகும். கால்நடைகள் தொடர்பான பணிகள்ல ஆர்வமும் உண்டாகும். இன்று மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் பைரவரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். புரிதல்களும் உண்டாகும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. மாற்றங்களும் உண்டாகும்.
விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆர்வமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சில தடைகளுக்கு பின்பு வெற்றிகரமாகவும் உணர்வீங்க. கவலைகளும் நீங்கும். மனதை அமைதியாக வைத்துக் கொள்வதும் நல்லது. வேலைகள் செய்கின்ற இடத்துல பணிகளை ஏதாவது சின்ன சின்ன தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிலும் மும்முரமாக ஈடுபடவும் செய்வீங்க. திருமண உறவிலை என்ற கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்தும் கொள்வீங்க. மகிழ்ச்சியை தக்க வைத்தும் கொள்வீங்க. இருவருக்கும் இடையில இருந்து வந்த வேறுபாடுகளும் நீங்கும். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. பயணத்தின் பொழுது பண இழப்பு ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு மன உளைச்சலின் காரணமாக கால்கள்ல வலி போன்ற பிரச்சனைகளும் ஏற்படலாம். சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது தாங்க. தாய்மாமனுடைய வகையில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எடுத்த காரியங்கள் முடிவடைவதில் சின்ன சின்ன தாமதங்களும் ஏற்படலாம். மாலையில மனதிற்கு மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேரும். சிலருக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையின் வழியில எதிர்பார்த்த தகவல்களும் வந்து சேரும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்குங்க. பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். நேற்று தடைப்பட்ட வேலைகளை இப்பொழுது செய்து முடித்தும் விடுவீங்க. மன அழுத்தங்கள் குறையக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள்ல என்ற ஆர்வத்துடனும் இருப்பீங்க. கவலைகளும் நீங்கும். வேலை இடங்கள்ல வேலைகள் சுமூகமாகவும் நடைபெறும். உங்கள் தாய் தந்தையின் மருத்துவ ஆலோசனைகளை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நல்ல பலன்களை பெறக்கூடிய வகையில வெளியூர் பயணங்களும் இருக்கும். உறவினர்களுடைய மத்தியில மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. கடந்த 2 நாட்களாக இருந்து வந்த டென்ஷன்களும் கோபமும் குறையும். குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையினால நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. தள்ளிப்போன விஷயங்கள் எளிதில முடிவடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நட்பு வட்டாரமும் விரிவடையும். தொழில் உத்தியோகத்துல திருப்தியும் உண்டாகும். புதியதாக வேலை தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று குடும்பத்தினருக்கு இடையே உறவு நிலை சிறப்பாகவும் இருக்கும். காதல் வயப்பட்டு இருக்கிறவங்களுக்கு இனிமையான நிகழ்வுகளும் நடைபெறும். வேலை தேடிக் கொண்டு இருக்கிறவங்களுக்கு விண்ணப்பித்த இடத்துல இருந்து நல்ல செய்திகளை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய தொழில் முயற்சிகள் வெற்றியை தருவதாகவும் இருக்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை முன்னின்று நடத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெற்றியும் உண்டாகும். குடும்பத்தில் உள்ளவர்களுடன் அனுசரித்து செல்வதும் நல்லது. வழக்கு போன்றவற்றில வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சொந்த தொழில் செய்பவர்களுக்கு முன்னேற்றமான சூழ்நிலைகளும் உண்டாகும். ஆன்மீகம் தொடர்பான பணிகள்ல ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். அரசு தொடர்பான பணிகள்ல பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. வெளிவட்டாரங்கள்ல புதுவிதமான அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. புதுவிதமான ஆராய்ச்சி சார்ந்த எண்ணங்களும் அதிகரிக்கும். உயர் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பினால மனதிற்குள் புதிய நம்பிக்கையும் உண்டாகும். பயணங்கள் நிமித்தமான சில செயல்பாடுகள் நன்மதிப்பை தருவதாகவும் இருக்கும். இன்று நிறைவாகவும் உணர்வீங்க. பிள்ளைகளுக்காக ஏதாவது புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. இது உங்களுக்கு திருப்தியையும் ஏற்படுத்தும். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல தொடங்குவதும் நல்லது. ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. புதுவிதமான அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளினால சில செலவுகளும் ஏற்படலாம். செயல்பாடுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கடைசி நேரத்தில் இழந்த வாய்ப்புகளை மீண்டும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது மட்டும் நிதானத்துடன் இருந்தாலே போதுங்க. பணிகளை கையாளும் பொழுது நல்ல ஒரு முன்னேற்றத்துடனும் இருப்பீங்க. சக பணியாளர்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மேலதிகாரிகளுடைய அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண உறவிலை என்று உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதை மட்டும் தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உங்கள் துணையுடனான உறவில மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதும் நல்லது. உங்கள் துணை இடத்துல நட்பாக நடந்தும் கொள்வீங்க. நிதிநிலை ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்கும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
பொறுப்புகள் அதிகமாக தங்க இருக்கும். உங்களிடம் உள்ள பணம் உங்களுக்கு போதுமானதாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்று வலிமையுடனும் ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வீங்க. வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. பிற்பகலுக்கு மேல உறவினர்களின் மூலம் குடும்பத்துல மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டு இருந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். உறவினர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். ஆனால் பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். கடுமையாக வேலைகளை செய்தாலும் எதிர்பார்த்த நல்ல பலன்களையும் பெற்றுவிடுவீங்க. அனாவசியமான காரியங்கள்ல தலையிடவும் வேண்டாம். இது தேவையற்ற அவப்பெயர்களை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பெண்கள் இடத்துல கவனமாகவும் பேசுங்க. வங்கி வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். கணக்கு வழக்குகளை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. இன்று கூடுதல் எச்சரிக்கையுடன் இருந்தாலே போதுங்க. இன்று கூடுதல் அலைச்சல்களும் இருக்கும். சின்ன சின்ன ஏமாற்றங்களும் ஏற்பட்டு நீங்கும். குடும்ப விஷயங்களை நீங்களே பார்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. யாரிடத்திலும் இதனை பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். வியாபாரத்துல வாடிக்கையாளர்களிடம் கனிவாக நடந்து கொள்வதும் நல்லது. உத்தியோகத்துல சின்ன சின்ன இடர்பாடுகளை எல்லாமே சமாளிக்கவும் செய்வீங்க. பொறுமையுடன் இருந்து வெற்றி காணவும் செய்வீங்க. குழந்தை பாக்கியத்தை எதிர்நோக்கி இருக்கிறவங்களுக்கு நல்ல தகவல்களும் வந்து சேரும். மாணவர்களுக்கு கல்வியில நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். புதிய வேலை வாய்ப்புகளை தேடிக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு ஓரிரண்டு நாட்கள்ல நல்ல ஒரு தகவல்களும் வந்து சேரும். தொழில்ல உள்ள ரகசியங்களை எல்லாமே நீங்க கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. வயதானவர்களுக்கு உடல்ல ஆரோக்கியத்துல சின்ன சின்ன தொந்தரவுகளும் ஏற்பட்டு நீங்கும். மற்றபடி இதனால பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. புதிய நபர்களிடத்துல தேவையற்ற விவாதங்கள் செய்யவும் வேண்டாம். நண்பர்களின் மூலம் அலைச்சல்களும் புதுவிதமான அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பணவரவுகள்ல ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகளும் இருக்கும். வீடு வாகனம் தொடர்பான விரயங்களும் ஏற்படலாம். செயல்பாடுகள்ல ஒரு விதமான சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். உடன் பிறந்தவர்களுடைய வழியில கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். ஆர்வமிக்க ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். மனதளவுல இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. பிள்ளைகளுடைய கல்வியில கூடுதல் கவனத்துடனும் இருப்பீங்க. புதியதாக ஏதாவது கல்வி நிறுவனங்கள்ல சேருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாய்மாமனுடைய வழியில செலவுகளும் ஏற்படலாம். தேவையற்ற விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணையின் ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஒரு ஏற்ற இறக்கமான நாள் என்றும் கூறலாம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்களினால ஆதாயமும் உண்டாகும். கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். தைரியத்துடனும் உறுதியுடனும் காணப்படுவீங்க. உங்களிடத்துல என்ற சிறந்த ஆற்றல் மற்றும் திருப்தியாகவும் உணர்வீங்க. உங்களுடைய பணிகளை விரைந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியாற்றும் முறையும் சிறப்பாகவும் இருக்கும். சாதகமான பலன்களையும் பெற்றுவிடலாம். இன்று திருமண உறவிலை இன்று உங்கள் துணையிடத்துல நேர்மையாகவும் நடந்தும் கொள்வீங்க. இருவருக்கும் இடையில மகிழ்ச்சியும் உண்டாகும். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தேவையான அளவு பணமும் கையில இருக்குங்க. உங்களுடைய தேவைகளை நீங்க சமாளித்து விடுவீங்க. பயனுள்ள வகையில செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. அவ்வப்பொழுது சிறிது சோர்வாகவும் உணர்வீங்க. மனதில தைரியமும் தன்னம்பிக்கையும் இருக்கும். புதிய முயற்சிகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இளைய சகோதரர்கள் உங்களுடைய ஆலோசனைகளை கேட்டு வருவாங்க. தந்தை வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். ஒரு சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் விறுவிறுப்பாகவும் நடைபெறும். லாபமும் இருக்கும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழில் சம்பந்தமாக யாருடைய உதவிகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. உங்களுடைய உற்சாகமான பேச்சுக்களினால அனைவரையும் கவர்ந்தும் விடுவீங்க. வீட்டுல திருமண பேச்சுவார்த்தைகளும் நடைபெறும். குடும்பத்திலையும் குதூகலமான சூழ்நிலைகளும் காணப்படும். வேலை இடங்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகளை எல்லாமே சமாளிக்கவும் செய்வீங்க. அரசு பணியாளர்களுக்கு நல்ல ஒரு நன்மையும் உண்டாகும். கட்டிட தொழில் செய்பவர்களுக்கு கணிசமான லாபத்தையும் பெற்றுவிடலாம். ஒர்க் ஷாப் சம்பந்தப்பட்ட துறைகள்ல இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வருமானத்தை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய பலம் மற்றும் பலவீனத்தில இருந்து விடுபடவும் செய்வீங்க.
மனைவியின் வழியில நல்ல செய்திகளும் வந்து சேரும். பிள்ளைகள் பொறுப்பாகவும் செயல்படுவாங்க. கல்யாண பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் முடியும். வியாபாரத்துல எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் சாதகமாகவும் முடியும். உத்தியோகத்துல சக ஊழியர்களினால ஆதாயமும் உண்டாகும். திறமைகள் வெளிப்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று ஏதாவது நீண்ட நாட்களாக தடைப்பட்டு இருந்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். வேலைகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பேச்சுவார்த்தையின் மூலம் எந்த ஒரு விஷயத்திலும் நல்ல ஒரு தீர்வையும் பெற்றுவிடலாம். இன்று தேவைப்படும் ஒருவருக்காக ஏதாவது உதவிகளும் செய்வீங்க. ஆன்மீகத்தில மகிழ்ச்சியும் உண்டாகும். ஒரு சிறிய விஷயத்திற்காக ஏதாவது சின்ன சின்ன தகராறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிற்பகலுக்கு மேல உங்களுடைய விருப்பங்களும் நிறைவேறும். வேலைகள்ல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்குங்க. வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். நீண்ட நாட்களாக தடைப்பட்டு இருந்த பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளிப்படையான குணத்தின் மூலம் மற்றவர்களுடைய நம்பிக்கையையும் பெற்றுவிடுவீங்க. உங்களுடைய பழகும் விதங்களின் மூலம் ஆதாயமும் உண்டாகும். கூட்டு வியாபாரத்துல லாபமும் உண்டாகும். மனதுல இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழலும் உண்டாகும். உங்களுடைய ஆசைகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களின் மூலம் பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆதாயமும் உண்டாகும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களுடைய வகையில சுப செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தெளிவுடனும் காணப்படுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய கடின உழைப்பின் மூலம் உங்களுடைய தரத்தை உயர்த்தியும் கொள்வீங்க. பிரியமானவர்களுக்காக ஏதாவது விருந்து விசேஷங்கள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் அமையும். பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். பணிகளை பொறுமையாக கையாண்டாலே போதும். திருமண உறவில இன்று உங்கள் துணையிடத்துல நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. உறவில நல்லிணக்கமும் காணப்படும். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். கடன்கள் வகையில பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பண இழப்பு என்று எதுவும் இருக்காது. கையில் உள்ள பணத்தை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு தலைவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்கள் பண உதவிகள் கேட்டும் வருவாங்க. உறவினர்களுடைய வகையில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். கவனமாக இதனை மேற்கொண்டாலே போதும். வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். பணியாளர்களினால சில பிரச்சனைகள் ஏற்படும் என்றாலும் இதனை எல்லாமே நீங்க எளிதாக கடந்து வந்தும் விடுவீங்க. தொழில விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். தடைகள் எல்லாமே தகர்ந்து வியாபாரத்தை வெற்றிகரமாக நடத்தவும் செய்வீங்க. எதிரிகள் உங்களை வீழ்த்த நினைக்கவும் செய்வாங்க. சாதுரியமாக சமாளிக்கவும் செய்வீங்க. சொந்த பந்தங்கள் இடத்துல சின்ன சின்ன சிக்கல்களும் ஏற்படலாம். வாகனங்கள்ல செல்லும் பொழுது கவனத்தை சிதற விடவும் வேண்டாம். மின்சாதன பொருட்களை சரி செய்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்துல உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பிரபலங்களும் அறிமுகமும் ஆவாங்க. வெளிவட்டாரத்துல புதிய நண்பர்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வழக்குகள்ல வெற்றியும் உண்டாகும். வியாபாரத்துல நல்ல ஒரு லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல அதிகாரிகள் புதிய பொறுப்புகளை ஒப்படைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொட்டது துளங்கக்கூடிய நல்ல ஒரு நாள் என்றும் கூறலாம். கணவன் மனைவி உறவு நன்றாகவும் இருக்கும். சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல இருந்து சுமூகமான முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வாகன வகை, தகவல் தொழில்நுட்பத்துறை, மீடியா துறை போன்றவற்றில் இருக்கிறவங்களுக்கு படிச்சுமை அதிகமாகவும் இருக்கும். குடும்பத்துல உள்ள மூத்த ஒருவருடன் ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். சுபகாரியங்களை பற்றிய பேச்சுவார்த்தைகள் சுமூகமாகவும் முடியும். வேலைவாய்ப்பை எதிர்நோக்கி இருக்கிறவங்களுக்கு நல்ல செய்திகளும் வந்து சேரும். இன்று கால தாமதமாக இருந்து வந்த வேலைகளை நல்லபடியாக செய்து முடித்தும் விடுவீங்க. பாதியில் நின்ற வேலைகளையும் செய்து முடித்தும் விடுவீங்க. பொருளாதாரம் தொடர்பான சிக்கல்களும் குறையும். தோற்ற பொலிவு பற்றிய எண்ணங்களும் அதிகரிக்கும். எதிர்பாராத திடீர் வாய்ப்புகளும் வந்து சேருங்க. புதுமையான வேலைகளையும் செய்வீங்க. இன்று நெருக்கமானவர்களுடைய சந்திப்புகள் சில மாற்றங்களையும் ஏற்படுத்தலாம். எதிர்பாராத சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதுவிதமான அனுபவங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம்.
இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும், சிக்கல்களும் குறையும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும், புதுமையாகவும் உணர்வீங்க. உரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு என்ற சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. செய்யும் வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நிதானத்துடன் கூடிய நாள் என்றும் கூறலாங்க. இன்று அதிகப்படியான வேலைகளில் ஈடுபடுவதாக இருந்தால் ஒன்றன் பின் ஒன்றாக செய்வதும் நல்லது. சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனை வேலையில நீங்க வெளிப்படுத்தவும் வேண்டாம். பணி செய்யும் இடத்துல நிதானத்துடன் நடந்து கொள்வதும் நல்லது. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அனுசரணையான போக்குடன் இருப்பதும் நல்லதுங்க. தேவையற்ற குழப்பங்களை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம். நிதானத்துடன் நடந்து கொள்வதும் நல்லது. இன்று நிதி நிலையை பொறுத்தளவிற்கு ஓரளவிற்கு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. இன்று தொழில் சம்பந்தமாக ஏதாவது பணத்தை புரட்டுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நீங்கள் எதிர்பார்த்த இடத்துல இருந்து பணமும் வந்து சேரும். ஆரோக்கியம் நல்லபடியாகவும் இருக்குங்க. பெரிய அளவுல எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. வேலை பளுவின் காரணமாக உடல் அசதியாகவும் உணர்வீங்க. பொறுமையுடனும் சகிப்புத்தன்மையுடனும் இருப்பீங்க. உங்கள் தாயின் அன்பும் ஆதரவுகளும் மனதிற்கு உற்சாகத்தை தருவதாகவும் இருக்கும். உறவினர்களுடைய வகையில வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. சிலருக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டாலும் தேவையான அளவு பணமும் கையில இருக்கும், சமாளித்தும் விடுவீங்க. வியாபாரத்துல என்ற வழக்கமான சூழ்நிலைகளும் காணப்படும். சகோதர சகோதரிகளுக்கு திருமண ஏற்பாடுகள் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளும் நடைபெறும். பூர்வீக சொத்துக்கள்ல இருந்து வந்த வில்லங்கங்களை தீர்த்து வைத்தும் விடுவீங்க. மனைவி குழந்தைகளினால மன நிம்மதியாகவும் உணர்வீங்க. நண்பர்களுடைய உதவியினால தொழிலை மேம்படுத்தவும் செய்வீங்க. வியாபாரத்துல நல்ல ஒரு லாபத்தையும் பெற்றுவிடலாம். முக்கியமான கடன்களை தந்து முடித்தும் விடுவீங்க. புதிய திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. பிள்ளைகள் உயர்கல்வி உத்தியோகம் குறித்து யோசிக்கவும் செய்வாங்க. உங்களை சுற்றி இருப்பவர்களுடைய சுயரூபத்தை அறிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அரசினான அனுகூலமும் உண்டாகும். வியாபாரத்தை விரிவுபடுத்தவும் செய்வீங்க. உத்தியோகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் வந்து சேரும். நினைத்தது நிறைவேறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்ப வேலையில அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. சில ஆக்கப்பூர்வமான வேலைகளிலும் ஆர்வத்தையும் காட்டுவீங்க. குடும்பத்தினருக்கு இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். பண விஷயங்கள்ல கவனமாகவும் இருங்க. குடும்ப உறுப்பினர்களுடன் ஆன்மீக வழிபாட்டு ஸ்தலங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிறிய விஷயங்களிலும் நெருக்கமானவர்களுடன் ஏதாவது சின்ன சின்ன தகராறுகளும் ஏற்படலாம். அற்ப விஷயங்களுக்கு எல்லாம் கோபத்தை வெளிப்படுத்தவும் வேண்டாம். பிடிவாதத்தை கைவிட்டு விடுவதும் நல்லது. பலதரப்பட்ட சிந்தனைகளின் மூலம் ஏதாவது குழப்பங்களும் ஏற்படலாம். செயல்பாடுகள்ல புதுவிதமான அனுபவங்களும் ஏற்படலாம். குழந்தைகளுடைய எண்ணங்களை புரிந்தும் கொள்வீங்க. தாய்மாமனுடைய வழியில அனுசரித்து செல்வதும் நல்லது. உங்களுடைய ரசனையில புதுவிதமான மாற்றங்களும் ஏற்படலாம். வியாபாரத்துல சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. இன்று மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளம் மஞ்சள் நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு என்ற சந்திராஷ்டமும் இருக்குதுங்க. செய்யும் வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. புரிதல்களும் உண்டாகும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு தாய்வழி உறவினர்களினான ஆதாயமும் உண்டாகும். நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.